ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த மழைக்கு இதமாக சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுன உடனே பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்க 2 பேர் வந்து எங்களுக்கு முட்டை போண்டா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி செய்யலாமேன்னு கிச்சனுக்கு வந்தேன். அப்படியே வந்து இதோட டிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போண்டா போடும்போது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாரி பிரச்சனைகள் இல்லாம, இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கும், முட்டையில வந்து ஒரு மாரி மசாலா இல்லாம, ஒரு மாரி சப்புன்னு இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி வந்து இல்லாம, நல்ல டேஸ்ட்டாவே வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு முட்டை போண்டா செய்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 முட்டை அளவுக்கு வேக வச்சு தோல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து அப்படியே தனியா வச்சுட்டு, இதுக்குள்ள வைக்கிற மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்ப மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல வந்து தனி மிளகாய் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, கொஞ்சமா வந்து உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில வந்து மீடியம் சிம்லயே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு, இப்ப இந்த வேக வச்ச அந்த முட்டையில வந்து நான் கட் பண்ற மாரி வந்து 4ஆ வந்து கட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஆழமா வந்து கட் பண்ணிறக்கூடாது. ரொம்ப ஆழமா கட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து உடைய ஆரம்பிச்சுரும். அதனால வந்து பாதி அளவுக்கு மட்டும் 4ஆ வந்து கட் பண்ணிட்டு, இப்ப இந்த கட் பண்ணதுக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா வந்து உள்ள வந்து டிப் பண்ணிக்கலாம். இந்த மாரி செய்றதுனால பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற அந்த முட்டையில அந்த மசாலாலாம் இறங்கி, அந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எல்லாத்துக்கும் வந்து மசாலாலாம் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம உள்ள அந்த பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணணும் இல்லையா? அது வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கடையில வாங்குன பஜ்ஜி மாவு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வீட்ல வச்சிருக்க கடலை மாவு வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு வந்து நம்ம கடையில வாங்குன பஜ்ஜி மாவு, 1/4 டீஸ்பூன் குறைவா வந்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாம வந்து இது வந்து ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கணும். இப்ப இத தனியா எடுத்து வச்சுட்டு, வேற ஒரு பாத்திரத்தில வந்து கடாயில வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நமக்கு பொரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுருங்க. நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பஜ்ஜி மாவுல வந்து நம்ம வேக வச்சிருந்த அந்த முட்டைய வந்து உள்ள வச்சு நல்லா டிப் பண்ணிட்டு, அத வந்து நம்ம இந்த எண்ணெயில வந்து ஒவ்வொன்னா வந்து எடுத்து போட்டுக்கலாம். நீங்க அந்த முட்டை வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீடியம் சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உள்ளேலாம் வந்து நல்லா வெந்து வரும். இப்ப நம்ம ஒவ்வொன்னா வந்து உள்ள போட்டுட்டு மீடியம் சிம்லயே வச்சுட்டு நல்லா வந்து இங்கிட்டு ஒரு பெரட்டு, அங்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்தீங்கனாக்கா சூப்பரா வந்து வெந்து வந்துரும். இந்த மாரி வந்து நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்கிறதுனால வந்து அதாவது உள்ள இருக்க முட்டைய வந்து நம்ம கட் பண்ணி சேர்க்கிறதுனாலயும், இந்த மசாலா சேர்க்கிறதுனாலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த போண்டா வந்து வெடிக்கவே செய்யாது. உள்ள இருக்க அந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டேஸ்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா வந்து இதே மாரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அனிஸ்னா கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.